இன்னைக்கு ஐயா கிஷன் ரெட்டி அவர்கள் இந்த துறையினுடைய அமைச்சர் மிக பொறுமையாக அம்பலக்காரர் ஐயா தலைவர்கள் எடுத்துரைச்சார். குறிப்பா இந்த டங்ஸ்டன் மைனிங் அதனால பாதிப்புக்குள்ளா இருக்கக்கூடிய பகுதிகள் என்னென்ன, நீர்நிலை பிரதேசங்கள், கோவில்கள், சமணப்படுகைகள், ஒருபோக விவசாயிகள் சார்பாக பேசினாங்க. குறிப்பாக பெரியார் அணையிலிருந்து வரக்கூடிய நீர்ப்பாசனம் அதையெல்லாம் பொறுமையாக நம்முடைய அமைச்சர் கிஷன் ரெட்டி ஐயா கேட்டுக்கிட்டார். உங்களுக்கு தெரியும், இதற்கு முன்பு இந்த மைனிங் திட்டம் அறிவிக்கப்பட்ட பிறகு இது முதல்ல இருந்தே நண்பர்களுக்கு தெரியும். 2021 செப்டம்பர் 14ஆம் தேதி TSI ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அதன் பிறகு மத்திய அரசு மாநில அரசுக்கு கடிதம் எழுதுறாங்க. அந்த கடிதத்திற்கு பதில் எழுதிய பொழுது கூட மாநில அரசு குறிப்பாக பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் இருக்குன்னு சொல்றாங்க. 193 ஹெக்டர் 477 ஏக்கர் எங்கேயும் நிறுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை மாநில அரசு வைக்கல. அதன் பிறகுதான் இந்த மைனிங்கே போகுது, ஆக்ஷன் போகுது. இது நவம்பர் 2024 7ஆம் தேதி ஒரு தனியார் நிறுவனம் ஆக்ஷன்ல எடுத்த பிறகு கிராம மக்கள் அப்செக்ட் பண்றாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் உடனடியாக நம்முடைய மந்திரி ஐயா கிஷன் ரெட்டி அவர்களை சந்திச்சு அதை நிறுத்தி வச்சாங்க. கிராம மக்கள் அவர்கள் இன்னைக்கு வந்திருப்பது 2 கோரிக்கை. ஒன்று, நிறுத்தி வச்சதுக்கு நன்றி சொல்வதற்கு. அதே போல கிராம மக்கள் முழுமையாக 4981.64 ஏக்கர் முழுமையாக இந்த பகுதியிலிருந்து மைனிங் வரக்கூடாது. பல்லுயிர் தளம் மட்டுமல்ல, பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் மட்டுமல்ல, முழுமையா வேண்டாம். எப்பொழுதுமே பிரதமர் அவர்கள் விவசாயிகளுடைய நண்பரா இருக்கிறாங்க. பிரதமர் மோடி ஐயா அவர்கள் எப்பொழுதுமே தமிழகத்திற்கு பாதுகாவலராக இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்முடைய பேசினாங்க. அதனால் தமிழக மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான பகுதியில் எல்லா மக்களுக்கும், குறிப்பா இந்த நாயக்கன்பட்டி, வெள்ளாளப்பட்டி டங்ஸ்டன் பிளாக் 4981 ஏக்கர் இருக்கக்கூடிய மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. அதிகாரப்பூர்வமாக நாளை வர இருக்கு. அதிகாரப்பூர்வமாக மத்திய அரசு நாளை வர இருக்கு. கிஷன் ரெட்டி ஐயா அவர்கள் அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் நேரடியா பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களை சந்தித்து பேசி நாளை மிக மிக மகிழ்ச்சியான செய்தி அதிகாரப்பூர்வமாக நாளைக்கு வர எல்லா அம்பலக்காரர் ஐயாவுக்கு அதிகாரப்பூர்வமாக நாளைக்கு வர இருக்கு. அதனால் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கு என்ன உறுதிமொழி உறுதிமொழி கொடுத்ததை காப்பாற்றி 4000 ஏக்கர்ல மைனிங் வராது என்கின்ற உறுதிமொழி அதை நாங்கள் காப்பாற்றி நாளை அதிகாரப்பூர்வமாக மத்திய அரசு சார்பாக செய்தி குறிப்பு. இது இன்னைக்கு மத்திய அரசை பொறுத்தவரை இந்த டிரான்ச் 4ல அரிட்டாப்பட்டி, வெள்ளாளப்பட்டிக்கு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அவங்க ஜூன்ல கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நவம்பர் 2024 ஆக்ஷன்ல ஒரு கம்பெனி எடுத்திருக்கிறாங்க. இந்த ஆக்ஷன் நடத்தக்கூடாது, இங்கே டங்ஸ்டன் வரக்கூடாதுங்கிறது இவங்க கோரிக்கை. 4981 ஏக்கர் அது இன்னைக்கு அமைச்சர் ஐயா உறுதி கொடுத்திருக்கிறாங்க. அண்ணன் ஒரு டெக்னிக்கல் கேள்வி கேட்டாங்க. பிரதமர் ஐயா தான் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதற்கு முன்பு தற்காலிக நிறுத்தி வைப்பு பிரதமர் ஐயா தான் எடுத்தாங்க. ஆனால் அமைச்சர் அவர்கள் பிரதமர் ஐயா பேசிட்டு நாளைக்கு அறிவிப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, டங்ஸ்டன் இங்கதான் இருக்கு, வேற இடத்துல டங்ஸ்டன் இல்ல. அந்த இடம் முழுமையாக ரத்து செய்யப்படுமா? தமிழ்நாட்டிலேயே டங்ஸ்டன் திட்டம் இனி வராதுன்னு நல்லா நீங்க புரிஞ்சுக்கங்க. தமிழ்நாட்டுல டங்ஸ்டன் திட்டம் வராது. காரணம், அவங்க கண்டுபிடிச்சது இங்க மட்டும்தான். அதான் அந்த GSI ரிப்போர்ட் வந்திருந்தா அவங்க டிரான்ஸ்போர்ட்ல ஆக்ஷன் பண்ணி